வணக்கம். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ராஜேஸ்வரி நகரில் தார் சாலை அமைக்கும் பணியினை முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ராஜேஸ்வரி நகரில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 13 லட்சம் செலவில் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான ஜான்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உழற்கரை நகராட்சி ஆணை சுரேஷ்ராஜ், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் புயலை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து துறை உயர் அதிகாரிகளுடன் முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, புயல் சென்னை பரங்கிப்பேட்டை இடையேதான் கரையை கடக்கும் என கூறியுள்ளனர். புதுச்சேரியில் புயல் கரையை கடக்கும் என இருந்தால் அதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளது. மழைநீர் தேங்காத வகையில் 60 மின் மோட்டார் பொருத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடலுக்கு சுற்றுலா பயணிகள் செல்லாத வகையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் தங்குவதற்காக 121 நிவாரண முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் உணவுகள் ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, பேரிடர் மேலாண்மை நிதி தேவையான அளவு உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மழை நேரத்தில் அரசு அனைத்து துறைகளும் சரியான பணியை மேற்கொண்டு வருகின்றனர். காலாப்பட்டு கடற்பகுதியில் கடல் அரிப்பை தடுப்பதற்காக கற்கள் கொட்டப்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். சோலைநகர் வடக்கு பகுதியில் தூண்டில் முள்வளைவு அமைக்காததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும், கடந்த 2017ஆம் ஆண்டு தூண்டில் முள்வளைவு அமைக்க மத்திய அரசு வழங்கிய சுமார் 8 கோடி ரூபாய் நிதி எங்கே போனது என கேள்வி எழுப்பிய மீனவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் வடக்கு பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் தொடர்ந்து கடல் அரிப்பு ஏற்படுவதால் தூண்டில் முள் அமைக்க வேண்டுமென அப்பகுதி மீனவர்கள் பல ஆண்டுகளாக போராடி வந்த நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டு மத்திய அரசின் நிதி மூலம் சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பில் தூண்டில் முள்வளைவு அமைக்க அப்போதைய முதல்வர் ரங்கசாமி தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. அதே பகுதியை சேர்ந்த ஒருவர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்த நிலையில் தூண்டில் முள்வளைவு அமைக்க தடை விதித்து பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. இதன் பிறகு அப்பகுதி மீனவர்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் புதுவை அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் வழக்கை காரணம் காட்டி அலட்சியம் காட்டுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் புயல் எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் பாதுகாப்பான இடங்களில் படகுகளை நிறுத்த வேண்டுமென மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனை அடுத்து சோலைநகர் வடக்கு பகுதி மீனவர்கள் தங்களது படகுகளை கடற்கரையிலிருந்து 100 மீட்டர் அளவு தள்ளி நிறுத்தி வைத்துள்ளனர். ஆனால் இது பாதுகாப்பானது இல்லை என்றும் படகுகளை நிறுத்த இடம் இல்லாததால் வேறு வழியில்லாமல் நிறுத்தி உள்ளதாக வேதனை தெரிவித்தனர். இது தொடர்பாக பேசிய அப்பகுதி மீனவ பஞ்சாயத்து தலைவர் பச்சியப்பன், கடந்த 20 வருடங்களாக தூண்டில் முள்வளைவு அமைக்க போராடி வருகிறோம் என்றும் இதற்காக ஒதுக்கப்பட்ட சுமார் 8 கோடி ரூபாய் எங்கே போனது என தெரியவில்லை என வேதனையாக தெரிவித்தார். தூண்டில் வளைவு இல்லாததால் கடல் அரிப்பு ஏற்பட்டு அச்சமுடன் வாழ்ந்து வருவதாக தெரிவித்த அவர்,
கடல் அரிப்பை தடுப்பதற்காக போடப்பட்ட தடுப்பு சுவரும் சிதிலமடைந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். ஆண்டுக்கு சுமார் 330 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டித் தரும் மீனவ சமுதாய மக்களை புதுச்சேரி அரசு அலட்சியப்படுத்துவதுடன் ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டிய அவர், உடனடியாக தூண்டில் முன்வளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். வரும் டிசம்பர் மாதம் முதல் பொதுமக்களுக்கான இலவச ரேஷன் அரிசி 10 கிலோ 20 கிலோ பைகளில் அடைத்து விநியோகம் செய்யப்படும் என முதல்வர் ரங்கசாமி உறுதியாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் நேற்று முதல்வர் ரங்கசாமி நிருபர்களிடம் கூறியதாவது, புதுச்சேரியில் இயற்கை சீற்றத்தின் போது ஏற்படும் சூழலை சமாளிக்க எப்போதும் நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளது. புதுச்சேரி கடலோர பகுதி என்பதால் விழிப்போடு இருந்து மக்களை பாதுகாப்பதற்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும். மக்களுக்கு தேவையான அனைத்து நிவாரண பணிகளையும் அரசு செய்யும். அனைத்து நிலைமைகளையும் சமாளிக்க அரசு தயாராக உள்ளது. காரைக்கால் மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அங்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அங்கிருக்கும் எம்எல்ஏக்கள் சில கோரிக்கைகளை அரசிடம் முன்வைத்துள்ளனர். தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது. நிலைமைக்கு ஏற்ப அரசு உதவிகளை வழங்கும். பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையை பொறுத்தவரை கல்வி அமைச்சர் அவசர நிலைமைக்கேற்ப விடுமுறைகளை அறிவித்து வருகிறார். அதே நேரத்தில் புதுச்சேரி மாவட்டத்தில் மழையால் பெரிய பாதிப்பில்லை. புதுச்சேரியில் நியாய விலைக்கடைகள் மூலம் 10 கிலோ 20 கிலோ பைகளில் அடைக்கப்பட்ட இலவச ரேஷன் அரிசி விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான டெண்டர் கோரப்பட்டு சம்பந்தப்பட்ட கோப்பு துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எனவே நிச்சயமாக வரும் டிசம்பரில் இலவச அரிசி விநியோகம் செய்யப்படும் என்று அவர் கூறினார். குழந்தை திருமணம் இல்லாத பாரதத்தை உருவாக்கும் வகையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தில் குழந்தை திருமண தடுப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இயக்குநர் இளங்கோவன் தலைமை நடைபெற்றது. மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை புதுச்சேரி பெண்களுக்கான அதிகாரம் அளிக்கும் மையம் இணைந்து குழந்தை திருமணம் இல்லாத பாரதத்தை உருவாக்குவதற்கான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. ஆதி திராவிட நலத்துறை இயக்குநரும் மகளிர் மேம்பாட்டுத்துறை பொறுப்பு இயக்குநருமான இளங்கோவன் குழந்தைகள் திருமண தடுப்பு தொடர்பான உறுதிமொழியை வாசிக்க அதிகாரிகள் ஊழியர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதில் மகளிர் மேம்பாட்டுத்துறை உயர் அதிகாரிகள் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியில் முதியோர் விதவை உதவித் தொகைக்கான ஆணை 100 பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் வழங்கினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த முதியோர் விதவை மற்றும் ஆதரவற்ற பயனாளிகளுக்கு உதவித் தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்வு உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் சாய் இளங்கோ, உதவி இயக்குநர் பாலமுருகன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நிதி உதவிக்கான ஆணைகளை வழங்கினர். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் ஸ்ரீ கங்கைமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பிரகதீஸ்வரருக்கு நடைபெற்ற சங்காபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் ஸ்ரீ கங்கைமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பிரகதீஸ்வரருக்கு 5ஆம் ஆண்டு அன்னாபிஷேகம், கார்த்திகை சோமவார பூஜை மற்றும் திருக்கார்த்திகை தீப திருவிழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு நாள்தோறும் பிரகதீஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபார்த்தனை காண்பிக்கப்படும். விழாவில் முக்கிய நிகழ்வான சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதனையொட்டி சுவாமிக்கு பால், தயிர் உட்பட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்கவல் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெங்கல் புயல் காரணமாக புதுச்சேரியில் கடல் சீற்றமாக காணப்படுவதுடன் சுமார் 10 அடிக்கு மேல் அலைகள் ஆக்ரோஷமாக எழுவதால் கடற்கரை பகுதிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் இன்று பெங்கல் புயலாக வலுவடைகிறது. நாகப்பட்டினத்தில் இருந்து தென்கிழக்கு திசையில் சுமார் 470 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 580 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 670 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. மேலும் கடலில் தரைக்காற்று 55 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து 75 கிலோமீட்டர் வேகம் வரை வீசப்படும் என்பதால்
மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் பாதுகாப்பான இடங்களில் தங்களது படகுகளை நிறுத்தி வைத்துள்ளனர். புதுச்சேரியில் நேற்று பிற்பகல் முதல் விட்டு விட்டு மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதல் மிதமான மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. புயல் சின்னம் உருவாக உள்ள நிலையில் கடலானது சீற்றத்துடன் காணப்படுகிறது. 10 அடிக்கு மேல் கடல் அலை ஆக்ரோஷமாக எழுவதால் கடற்கரை பகுதிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை போலீசார் திருப்பி அனுப்பி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நகர பகுதியில் உள்ள பிரதான சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் அனைத்து தொகுதிகளிலும் நிர்வாகிகள் நியமிப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் NS ஜெயபால், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மாநில மற்றும் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை நியமிப்பது, இளைஞர் அணி, மகளிர் அணி, வழக்கறிஞர் அணி, விவசாயிகள் அணி உட்பட பல்வேறு அணிகளுக்கு நிர்வாகிகள் நியமிப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ரங்கசாமி முதல்வராக தீவிரமாக பணி செய்வது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரை பகுதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதால் புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருகிறது. இன்று காலை முதலே விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருவதால் புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வழக்கத்திற்கு மாறாக புதுச்சேரியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் அலைகள் ஆர்ப்பரித்து சீறி பாய்ந்து வருகிறது. மேலும் கடல் அலைகள் 4 அடி உயரத்திற்கு சீறி பாய்வதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்லவோ கடலில் இறங்கி குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள போலீசார் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை எச்சரித்து திருப்பி அனுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் 2 நாட்களாக பெய்து வரும் மழை பாதிப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று பார்வையிட்டார். புதுச்சேரி கடற்கரைக்கு சென்ற அவர் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதையும் அலைகள் ஆர்ப்பரித்து சீறி பாறுவதையும் நேரில் சென்று பார்த்தார். மேலும் பழைய துறைமுக வளாகத்திற்கு சென்ற முதலமைச்சர் ரங்கசாமி மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் மழையின் பாதிப்புகள் குறித்தும் கடற்கரைக்கு பொதுமக்கள் வராதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பணம் கொடுத்து சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்த புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாருக்கு மேற்கு வங்க வாலிபர் நன்றி தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் பகுதியை சேர்ந்தவர் ரஞ்சித் சௌத்ரி, தனியார் கம்பெனி சூப்பர்வைசர். இவர் கடந்த 7ஆம் தேதி உறவினரை தேடி புதுச்சேரிக்கு வந்த இடத்தில் அவரது பைக் செல்போன் தொலைந்து விட்டது. செல்போனில் உள்ள ஜிபே செயலி மூலமாகத்தான் அவர் பணம் செலுத்தி வந்தார். புதுச்சேரியில் தெரிந்தவர்களோ வேறு எந்த உறவினர்களோ இல்லாத நிலையில் சைபர் கிரைம் காவல் நிலையத்துக்கு வந்து தன்னுடைய செல்போன் காணாமல் போனது சம்பந்தமாக புகார் கொடுத்தார். மேலும் தன்னுடைய நிலைமையும் விளக்கி கூறினார். காவல் நிலையத்தில் அப்பொழுது பணியில் இருந்த காவலர்கள் ஜெயக்குமார், கமலி ஆகிய இருவரும் அவருக்கு உணவு வாங்கி கொடுத்து அவர் ஊர் திரும்ப தேவையான பணத்தை கொடுத்தனர். மேலும் காவலர் ஜெயக்குமார் பேருந்து நிலையத்தில் அவர் இறக்கிவிட்டு வந்தார். ஊர் திரும்பிய ரஞ்சித் சௌத்ரி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து தனக்கு உதவி செய்த போலீசாரை பாராட்டி ஆக வேண்டும் என்று நேற்று காலை புதுச்சேரி சைபர் காவல் நிலையத்திற்கு உறவினர்கள் 2 பேருடன் வந்து இந்தியில் தனது கைப்பட ஒரு கடிதம் எழுதி கொடுத்து உதவிக்காக கொடுத்து அனுப்பிய பணத்தையும் திருப்பி கொடுத்து நன்றி தெரிவித்து பாராட்டி சென்றார். புதுச்சேரியில் அவசர நிலையை எதிர்கொள்ள அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து நிவாரண முகாம்களையும் தயார் நிலையில் வைத்திருக்கும் மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட கடலோர டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இந்நிலையில் புதுச்சேரியில் கனமழை மற்றும் பாதிப்புகளை எதிர்கொள்ள மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் வருவாய், தீயணைப்பு, பொதுப்பணி, உள்ளாட்சி, குடிமைப்பொருள் வழங்கல் துறை, மின்சாரம், சுகாதாரம், காவல்துறை, கடலோர காவல்படை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கேற்ற நிலையில் பல்வேறு முக்கிய உத்தரவுகளை மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் பிறப்பித்தார். அதன்படி கனமழை மற்றும் புயலால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள அனைத்து அரசு துறைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். மழை காலங்களில் பொதுமக்கள் தங்கக்கூடிய நிவாரண மையங்களான பள்ளி கட்டிடங்களை தயார் நிலையில் வைப்பதுடன் அங்கு தங்குவோருக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் நிலையில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளார். மேலும் மழைக்காலத்திற்கு தேவையான மருந்துகளை இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். மீன்வளத்துறையினர் மழை வெள்ள காலங்களில் படகுகள் இயக்குபவர்கள் அவசரத்திற்கு பயன்படுத்த ஏதுவாக தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். கடலுக்கு செல்ல யாரையும் அனுமதிக்க கூடாது. அனைத்து துறைகளின் கட்டுப்பாட்டு அறைகளும் 24 மணி நேரமும் செயல்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் பிறப்பித்துள்ளார். மேலும் அவசர நிலையை எதிர்கொள்ள அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் MD மற்றும் MS படிப்புகளுக்கு முதல் சுற்று சீட் ஒதுக்கீடு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீட் சார்ந்த முதுநிலை மருத்துவ படிப்புகளில் உள்ள அரசு, நிர்வாக மற்றும் விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள இடங்களை நிரப்புவதற்கான வரைவு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு ஆட்சேபனைகள் பெறப்பட்டது. விண்ணப்பதாரர்கள் தெரிவித்த ஆட்சேபனைகள் அடிப்படையில் குறைகளை நிவர்த்தி செய்த பிறகு முதல் சுற்று தற்காலிக சீட் ஒதுக்கீடு பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்களது பயனாளர் ஐடியை பயன்படுத்தி சீட் ஒதுக்கீடு நிலையை சரிபார்த்துக் கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் இன்று முதல் சீட் ஒதுக்கீடு உத்தரவை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இன்று காலை 10 மணி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி மாலை 5 மணிக்கு முன்பாக சீட் ஒதுக்கீட்டு உத்தரவுடன் அசல் சான்றிதழ்களை சீட் ஒதுக்கப்பட்ட கல்லூரி முதல்வரிடம் சமர்ப்பித்து சேரலாம். MD, MS படிப்புக்கான கல்வி கட்டண விவரம் சென்டாக் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் தகவல் அறி SMS அனுப்பப்பட்டுள்ளது. வேறு ஏதேனும் கேள்வி இருந்தால் சென்டாக் உதவி மையத்தை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளலாம் என குறிப்பிட்டுள்ளார். வில்லியனூர் சங்கரபரணி ஆற்றில் காயங்களுடன் அடையாளம் தெரியாத வாலிபர் இறந்த நிலையில் மிதந்தார். வில்லியனூர் ஆரியபாளையத்தில் புதிதாக கட்டப்பட்ட பாலத்தின் கீழே சங்கரபரணி ஆற்றில் 35 வயதுடைய அடையாளம் தெரியாத வாலிபர் ஒருவர் குப்புறப்படுத்த நிலையில் காயங்களுடன் இறந்த நிலையில் மிதந்தார். இதுகுறித்து அவ்வழியாக சென்றவர்கள் வில்லியனூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் வில்லியனூர் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா, ASI சம்பத் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்டனர். பின்னர் வாலிபரின் உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்தவர் யார் என்பது குறித்தும், இவர் அடித்து கொலை செய்யப்பட்டு இங்கு வீசப்பட்டுள்ளாரா அல்லது மது குடித்துவிட்டு ஆற்றில் விழுந்து இறந்தாரா அல்லது பாலத்தில் இருந்து தவறி விழுந்தாரா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். பிரேத பரிசோதனைக்கு பிறகு வாலிபரின் இறப்புக்கான உண்மையான காரணம் தெரியவரும். இந்த சம்பவம் வில்லியனூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், ஏனாமில் உள்ள 35 அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களின் 3 மாத ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்திற்காக ரூபாய் 16.99 கோடியை மானியமாக வழங்க கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை சார்பு செயலர் வெர்பினா ஜெயராஜ் வெளியிட்டுள்ள உத்தரவில், கவர்னர் ஒப்புதலுடன் புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் இயங்கி வரும் 35 அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கு 16,99,11,500 ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. இந்த நிதியானது கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை முதல் செப்டம்பர் வரை 3 மாதங்களுக்கான சம்பளம் மற்றும் ஓய்வூதியம், ஓய்வூதிய பலன்கள், ஓய்வூதிய நிலுவைத் தொகைகள், ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் தற்பொழுது பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு வழங்கப்படும். 35 அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளின் நிர்வாகங்களுக்கு தேவைப்படும் 100% நிதியில் ஊதியத்துக்கான மொத்த செலவில் 95% நிதி அரசாங்கத்தால் ஏற்கப்படும். மீதி உள்ள 5% நிதி நிர்வாகத்தால் ஏற்கப்படும். புதுச்சேரி பள்ளி கல்வி விதிகள் 1996இல் உரிய திருத்தம் செய்யப்படும் வரை அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்கு 95% மானியத்தை நேரடியாக செலுத்தும் முறை தொடரும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது.
ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட மீனவ பகுதிகளை பார்வையிட்ட விக்னேஷ் கண்ணன் தொழிலுக்கு செல்லாமல் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள மக்களை சந்தித்து பேசியதுடன் புதுவை அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள தாழ்மண்டலம் காரணமாக புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. மேலும் புயல் எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ள நிலையில் கடந்த 3 நாட்களாக மீனவர்கள் தொழிலுக்கு செல்லாமல் வாழ்வாதாரத்தை இழந்து வீட்டில் முடங்கியுள்ளனர். இதனிடையே ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட மீனவ பகுதிகளை பார்வையிட்ட விக்னேஷ் கண்ணன் மீனவ சமுதாய மக்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென அறிவுறுத்தினார். மேலும் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள மீனவர் சமுதாய மக்களுக்கு புதுவை அரசு உடனடியாக நிவாரணத் தொகை வழங்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் பிறந்தநாள் விழாவை புதுச்சேரி மதிமுகவினர் கேக் வெட்டியும் ஏழை எளிய மக்களுக்கு 1 கிலோ சர்க்கரை வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினர். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மறுமலர்ச்சி திமுக சார்பில் முதலியார்பேட்டையில் நடந்தது. மாநில பொறுப்புக்குழு உறுப்பினர் ப. இளங்கோ தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினர். மதிமுக முன்னாள் பொறுப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் கலந்து கொண்டு 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு 1 கிலோ சர்க்கரையும் மரக்கன்றுகளையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் மதிமுக நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவக்கரை பகுதியில் கல்குவாரியில் கண்டெடுக்கப்பட்ட உடல் அடையாளம் தெரிந்த நிலையில் கொலையாளிகளை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வானூர் தாலுகா திருவக்கரை பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான கல்குவாரி பள்ளத்தில் சுமார் 30 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் கடந்த 23ஆம் தேதி கிடந்தது. அதனை வானூர் போலீசார் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். மேலும் விழுப்புரம் எஸ்பி தீபக் சிவாஜ் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். கொலை செய்யப்பட்ட நபர் குறித்தும் கொலையாளிகள் குறித்தும் விசாரணை நடத்த கோட்டக்குப்பம் டிஎஸ்பி சுனில் தலைமையில் 3 தனிப்படைகளை அமைக்கப்பட்டு விசாரணை வேகப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து 4 நாட்கள் பல்வேறு பகுதிகளில் விசாரணை மேற்கொண்ட போலீசாருக்கு கொலையானவர் திருவெண்ணை நல்லூர் பகுதியை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. அதையடுத்து அந்த காவல் நிலையத்தில் தொடர்பு கொண்ட தனிப்படையினர் கொலையானவர் திருவெண்ணை நல்லூர் தாலுகா சரவணன் பாக்கம் கிராமத்தை சேர்ந்த முருகன் மகன் ராஜதுரை, வயது 30 என்பது தெரிய வந்தது. மேலும் கொலையானவர் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையவர் என்றும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ராஜதுரை ஏற்கனவே திருமணமான நிலையில் அந்த மனைவியை விட்டுவிட்டு கஸ்தூரி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்துள்ளார். அவரையும் விட்டுவிட்டு கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு வேறு ஒரு பெண்ணையும் திருமணம் செய்துள்ளார். அவர்களுக்கு ஒரு குழந்தை இருந்துள்ளது. ராஜதுரை 2012ஆம் ஆண்டு கிளியனூர் அருகே உள்ள கொந்தமூர் பகுதியில் செங்கல் சூளை வேலைக்கு வந்தபொழுது அந்த பகுதியை சேர்ந்த பெண் ஒருவரிடம் பழக்கம் ஏற்படுத்தி கர்ப்பம் ஆக்கிவிட்டு தலைமறைவாகியுள்ளார். அப்பொழுது அந்த பெண் கொடுத்த வழக்கினை பதிவு செய்து கிளியனூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் அவர் பெயிலில் வந்து வழக்கிற்கு வராமல் தலைமறைவாய் இருந்துள்ளார். இந்நிலையில் அவருக்கு பிடிவாரண்ட் போட்ட நிலையில் கிளியனூர் காவல் நிலையத்தில் 10 தினங்களுக்கு முன்பு ஆஜராகி கையெழுத்து போட்டுள்ளார். இந்நிலையில் அவருடைய சொந்த ஊரில் உள்ள சிலருக்கும் இவருக்கும் பிரச்சனை இருந்துள்ளது. மேலும் பல்வேறு பெண்களிடம் தவறான முறையில் நடந்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக அவருக்கு கிராமத்தில் விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று 5 பேர் கொண்ட கும்பல் அவரை கத்தியால் வெட்டி அங்கிருந்து வாகனத்தின் மூலம் வானூர் தாலுகா திருவக்கரை பகுதியில் உள்ள கல்குவாரியில் வீசிவிட்டு சென்றதாக தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த வழக்கு குறித்து 2 பேரை பிடித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்களின் வாக்குமூலத்தின் பேரில் மற்றவர்களுக்கு கொலைக்கு உண்டான தொடர்பு குறித்து தெரிய வரும் என்று கூறப்படுகிறது. வில்லியனூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ஆதவன், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் மாசி வாகையரசு, வில்லியனூர் தொகுதி பொருளாளர் தமிழரசன் என ஏராளமானோர் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றனர். புதுச்சேரி நிதித்துறை செயலருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ள நிலையில் 3 IAS அதிகாரிகளுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வளர்ச்சி ஆணையரும் நிதித்துறை செயலருமான ஆஷிஷ் மாதவ்ராவ் மோரே உடல்நலக்குறைவு காரணமாக
ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் மீண்டும் பணியில் சேரும் வரை அவர் பொறுப்பு வகித்து வந்த துறைகள் லிங்க் அடிப்படையில் 3 IAS அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி கல்வித்துறை செயலர் ஜவஹர், நிதி மற்றும் தொழிலாளர் துறையையும், போக்குவரத்து துறை செயலர் முத்தம்மா, சுகாதாரம், கலால், துறைமுகம் ஆகிய துறைகளையும், மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் வருவாய், நிவாரணம், மறுவாழ்வு ஆகிய துறைகளையும் கவனிப்பார்கள். இதற்கான உத்தரவை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் பிறப்பித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.